இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசுக்கு எடுத்த டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கிடையாது, நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2025 615 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது, என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கரண்ட் ஜாப் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, ஜூனியர் பிளானர் பார்த்திங்கன்னா 30 வேகன்சி கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் சிவிலில் பார்த்திங்கன்னா 3 வேகன்சி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, அதே சிவிலில் பார்த்திங்கன்னா 31 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கச்சாரிசி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 116 வேகன்சி இருக்குது. மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா 615 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சியில் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹவுசிங் போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரு இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் ஹைவேன்னு கேட்டிருக்காங்க, வாட்டர் ரிசோர்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். போஸ்ட் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஆஃபீஸர் இந்த மாதிரி உங்களுக்கு 27 போஸ்டிங் டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஜினியரிங் தான் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இதில் சிவில்னா சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், பிளானிங் இன்ஜினியர், அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிடெக் படிச்சிருந்தாவே இது எல்லா ஜாபுமே பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பாஸ்டர், அது சிவில் இன்ஜினியர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடெக் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் அக்ரிக்கே பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக படிச்சிங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா 47 போஸ்டிங் சொன்ன மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க நீங்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பர்சனல் டிசபிலிட்டி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 42 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா ஜாபுக்குமே பார்த்திங்கன்னா லெவல் 20 கொடுத்துருக்காங்க. லெவல் 20ங்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 70-80,000 1 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லெவல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கங்க. கூகுளில் பார்த்திங்கன்னா லெவல் 20ன்னு போட்டிங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரும். அதேமாதிரி லெவல் 18 சொல்லியிருக்குது. இந்த 18 நீங்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக 50,000 கீழே கிடையாது, மேலே தான் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அதனால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா செலெக்ஷனில் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. 2 எக்ஸாம்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது, டேரெக்டாக பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் பண்ணுறாங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்திங்கன்னா போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 150 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா. ஆனால் 1 டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 150 சொல்லியிருக்காங்க. நீங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா பண்ணிங்களா, நீங்கள் 150 ரூபா கட்டி பண்ணிங்களா 3 டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா 4வது டைம் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது விண்ணப்பிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். எப்படி விண்ணப்பிக்கலாம்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். எல்லாம் தெரிஞ்சதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த போஸ்டிங்கு எது எலிஜிபிள்னு அதுக்கு மேலே நீங்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா 150 ரூபா பேமெண்ட்டு நீங்கள் பே பண்ணிடுங்க. பே பண்ணிட்டீங்களா அடுத்து 3 டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஜாப் அப்ளை பண்ணாலும் 3 டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கு மேலே லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் உங்களுக்கு வரும். அதை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா இந்த 615 வேகன்சிக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்காது. நீங்கள் 3 டைப்புக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு கேட்கும். இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் என்னென்னா பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 21/5/2025 நோட்டிஃபிகேஷன் வெளியாகுது. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 27/5/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் 25/6/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 29/6/2025 1/7/2025 வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 4/8/2025 10/8/2025 உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எல்லா லிங்க்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதேமாதிரி அங்கன்வாடிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கேட்ட கொஸ்டின் தான் வந்துக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா டேங்க் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் ரொம்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.